வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். நான்வெஜ் லஞ்ச் மெனு தான். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில் வந்து நான்வெஜ் லஞ்ச் மெனு போட்டு. இன்றைக்கி நம்ம நான்வெஜ் தான் செய்ய போகிறோம். வாங்க என்னென்ன பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். உங்கள் சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ், ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம முருங்கைக்காய் பொரி குழம்புக்கு ஒரு 4 வெங்காயம் நறுக்கிக்கலாம். இப்போ வெங்காயத்தை இப்படி பெருசு பெருசாக கட் பண்ணிக்கிறேன். எதுக்கு பெருசு பெருசாக கட் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம வந்து வதக்க போகிறோம் வெங்காயத்தை, அதனால் நம்ம பெருசாக கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி. இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ முதல்ல எறா குழம்புக்கு நம்ம மசாலா வறுத்துக்கலாம். 3/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சோம்பு ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கிலோ எறா எடுத்திருக்கேன். ஒரு 6-7 பல்லு பூண்டு, ஒரு சின்ன அளவுக்கு இஞ்சி வந்து நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். 1 கிலோ எறா வாங்கி ஆஞ்சோம்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 600-700 கிராம் தான் எறா கிடைக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மசாலா வறுக்கலாம். கொஞ்சமாக இதில் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் ஒரு 4 வெங்காயத்தையும் சேர்த்துப்போம். ஒரு 2 வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இதில் 4 தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துப்போம். குழம்புக்கும் சேர்த்து நம்ம இந்த வெங்காயம் தக்காளி வதங்கும் போதே உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள். இந்த வெங்காயம் தக்காளி வதங்குற வேலைக்கு நம்ம முருங்கைக்காய் நறுக்கி வச்சுக்கலாம். பாருங்கள், முருங்கைக்காவை இப்படி கொஞ்சம் நார் எடுத்து வெட்டிக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு சாப்பிடும்போது வந்து வாயில் ரொம்ப இந்த நார் படாது, நல்லா மெல்றதுக்கு வசதியாக இருக்கும். எப்போயுமே முருங்கைக்காவை நல்லா மென்று சாப்பிட்ணும், அப்போ தான் அதில் உள்ள சத்து ஃபுல்லாக நமக்கு இறங்கும். இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு இருக்கும் போதே ஒரு லெமன், முழு லெமனை இதில் புழிஞ்சு விட்டுடலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெங்காயம் தக்காளி நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, வதக்கின வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம எறா குழம்புக்கு. சோம்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுதை வந்து சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் இது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதுலேயே நம்ம முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் குழம்பு மிளகாத்தூள் ஒரு 5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2 பேர்த்துக்குனா 1 ஸ்பூன் போடுங்க. நான் வந்து 8 பேர்த்துக்கு வைக்கிறேன். நம்ம இதில் எறா சேர்த்துக்கலாம். பாருங்கள், எறா வந்து நம்ம 1 கிலோ வாங்கியிருக்கோம். ஒரு 600 கிராம் 700 கிராம் தான் வரும், தோலெல்லாம் போயிட்டு. இது 8 பேர்த்துக்குன்னா நம்ம 1 கிலோ எறாவில் செய்யலாம். 4 பேர்னா 1/2 கிலோ, 2 பேர்னா ஒரு 1/4 கிலோ செஞ்சிங்கன்னா போதும். அது தவிர நான்வெஜ் வந்து ஒரு சிலர் நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா நம்ம வந்து 2 பேர்த்துக்கு கூட 1/2 கிலோ யூஸ் பண்ணலாம். இப்போ மிக்சியில் தண்ணி ஊற்றி நம்ம கலக்கி ஊற்றிக்கலாம் அதை. அதுக்கப்புறம் இப்போ நம்ம தண்ணி விட்டுடலாம். நம்ம குழம்பு வந்து ரொம்ப திக்காக வேணும்னா தண்ணி வந்து கம்மியாக ஊற்றிக்கலாம். ஒரு சிலருக்கு தண்ணியாக பிடிக்கும்னா கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி ஊற்றிக்கலாம். இப்போ இதில் நான் தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறேன், அதனால் இந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இப்போ தட்டு போட்டு மூடிடலாம். இது வந்து நல்லா கொதிக்கட்டும். மசாலா அரைச்ச அதே ஜாரில் நம்ம தேங்காய் வந்து 1/2 முடி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கொதிக்கும் போது நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காவை இதில் ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன், அது மேலே இதை போட்டுருவோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா இலை நல்லா இந்த மாதிரி கலக்கிட்டு மறுபடியும் நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு கொதி வந்தோடனே நம்ம இறக்கிக்கலாம். பாருங்கள், குழம்பு வந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ஊற்றிக்கலாம். தேங்காய்பால் மீன் வறுவலுக்கு ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம இந்த தேங்காவை வடிச்சிக்கலாம்.
மறுபடியும் இந்த தேங்காய் பாலை மிக்சியில் ஊற்றிக்கோங்க. மிக்சி ஜாரில் 10 பூண்டு, ஒரு சின்ன இஞ்சி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், லெமன் வந்து ஒரு பாதி முடி, ஒரு 15 காஞ்ச மிளகாய். காஞ்ச மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டேன் நான். கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை, மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். இது எல்லாத்தையும் நம்ம மைய அரைச்சிக்கலாம். தேங்காய் பால் வடிகட்டின பாத்திரத்துலேயே நம்ம வந்து ஒரு 1.25 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு இந்த அரைச்ச விழுதை இதில் சேர்த்துக்கலாம். உப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த மீன் வந்து பெரட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் பால் வஞ்சர மீன் வறுவல். மீன் மசாலா எல்லாம் தடவியாச்சு. இது வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மீன் நல்லா ஊறிடுச்சு. மீன் வந்து வறுத்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்து செய்யும் போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். மீன் நல்ல பாலை வடிகட்டி எடுத்துக்கோங்க. எப்போவுமே இந்த மாதிரி மீன் வறுக்கிறதா இருந்தால் நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்பவும் காயக்கூடாது. எண்ணெய் மீடியமான சூட்டில் போட்டு எடுத்திங்கன்னா நல்லா நமக்கு சூப்பரான மீன் வறுவல் கிடைக்கும். பாருங்கள், நல்லா ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. மீன் வந்து சூப்பராக வறுபட்டுருச்சு. இப்போ வந்து நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். பாருங்கள், கடாயில் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் முட்டை வேக வைக்கிறதுக்கு. முட்டை மிளகு வறுவலுக்கு. இப்போ இதை மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு கிண்ணம் வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அந்த கிண்ணத்தில். இப்போது முட்டையை உடைச்சி நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு கிண்ணத்தில் 2 முட்டை பிடிச்சதுன்னா 2 முட்டை ஊற்றிக்கலாம். லைட்டாக நம்ம மேலே மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சால்ட்டும் லைட்டாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை வேக வச்சிடலாம். நல்லா ஹையில் வச்சுட்டு இதை நல்லா வேகட்டும். பாருங்க, முட்டை வறுவலுக்கு நம்ம ஒரு 3 வெங்காயம், சின்ன வெங்காயமாக தான் இருக்குது, அதை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி, 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், சாட் மசாலா ஒரு ஸ்பூன், ஒரு தக்காளி. இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ முட்டை வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி இதில் இப்படி விட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். முட்டையை இறக்கி இங்கே வச்சிடலாம். ஓப்பன் பண்ணி வச்சோம்னா அது ஆறிடும். இப்போ நம்ம முட்டை வறுக்கிறதுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இந்த அரைச்சி வச்சுருக்கேன் இந்த மசாலாவை இதில் போட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு கலக்கி போட்டுக்கலாம். இதில் காஷ்மீர் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, அதை நல்லா பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி இப்படி கசக்கிட்டு இப்படி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா இந்த முட்டையை இப்படி கரண்டியில் எடுத்துங்கனாலே அழகாக வந்துடும். இந்த மாதிரி பீஸ் போட்டுக்கோங்க. டிஃப்ரெண்ட்டான கிண்ண முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கிண்ணத்துலேயே ஒரு பெரிய பாத்திரத்தில் முட்டையை வந்து உடச்சி ஊற்றி நீங்கள் பீஸாக கட் பண்ணி கூட நீங்கள் செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ரெண்டாவது டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து சப்பாத்தி, தோசை இது எல்லாத்துக்குமே இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
இன்றைக்கி நம்ம சூப்பரான லஞ்ச் மெனு பண்ணிட்டோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.